ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல். வரலாறு முதல் பருவம். பாடத்தலைப்பு தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். கற்றல் நோக்கங்கள். மாணவர்களே, நாம் இந்த பாடத்திலிருந்து பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் தோற்றத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். சோழர்கள் மற்றும் பாண்டிய அரசுகளின் முக்கியமான அரசர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சோழர்கள் மற்றும் பாண்டிய அரசர்களின் நிர்வாக முறைகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் ஆட்சி காலத்திய சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல். மாணவர்களே, நாம் இப்போது பிற்கால சோழர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தென்னிந்திய வரலாற்றில் ரொம்ப பிரபலமான ஒரு அரசகுலம் சோழர். இந்த சோழ குலம் மிகவும் பிரபலமானது. அவர்களின் அரசு கட்டமைப்பு விரிவானது. சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களின் நீர்ப்பாசன அமைப்பு முறை பரந்து விரிந்தது. சோழர்கள் ஏராளமான கோயில்களை கட்டியுள்ளனர். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு, சிற்பக்கலைக்கு அவர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர். சோழர்கள் கடல் கடந்து பல சாதனைகள் புரிந்துள்ளனர். இவை அனைத்தும் அவர்களுக்கு வரலாற்றில் ஒப்புயர்வில்லா இடத்தை வழங்கி உள்ளது. கடாரம், இலங்கை, சுமத்ரா, ஜாவா போன்ற பல நாடுகளில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். சோழர்களின் புத்தெழுச்சியை பற்றி தெரிந்து கொள்வோம். பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதியை மையமாக கொண்டிருந்தது. அதோட தலைநகர் உறையூர். அந்த உறையூர் என்பது இன்றைய திருச்சிராப்பள்ளி ஆகும். சோழர்களின் ஆட்சி காலத்தில் கரிகாலனின் ஆட்சி தான் ஒரு சிறப்பான இடத்தை வகித்தது. அவருக்கு பின்னாடி வந்தவங்க காலத்தில் அந்த சிறப்பு மங்கி படிப்படியாக சரிவினை சந்தித்தது. பிற்கால சோழர்களில் ஒரு சிறிய அரசரான விஜயாலயன் 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சின்ன பகுதியை ஆட்சி செஞ்ச அவர் சோழ வம்சத்தை மீட்டெடுக்க செய்தார். தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக ஆக்கினார். ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரை தோற்றுவித்தார். அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் அந்த தலைநகரிலே இருந்து கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர். முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் ஒரு வல்லமை பெற்ற வெற்றி வீரராக, பேரரசராக இருந்தார். அவர் காலத்தில் மிகச்சிறந்த புகழை ஈட்டினார். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை அவர் கைப்பற்றி சோழர்களின் அதிகாரத்தை நிலைநாட்டினார். இவருடைய ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரை. மாமன்னன் ராஜராஜன்
மிகச்சிறந்த கப்பற்படை வைத்திருந்தார். அந்த கப்பற்படை மூலம் பல படையெடுப்புகளை மேற்கொண்டு மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகை செய்தார். மேலும் ஜாவா தீவு, சாவகம், முன்னீர்பழந்தீவு, கடாரம், ஸ்ரீவிஜயம் போன்ற பல பகுதிகளையும் கைப்பற்றினார். இவ்வாறு சோழராட்சி பல வெளிநாடுகளில் கடல் கடந்து விரிவடைவதற்கு ராஜராஜனின் கப்பற்படையெடுப்புகள் வழிவகை செய்தன. மாமன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரில் உலக புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் என்ற பிரகதீஸ்வரர் கோயில், அது பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிலைத்து நின்று ராஜராஜனின் புகழை கூறுகிறது. ராஜராஜ சோழனின் மகன் முதலாம் ராஜேந்திரன் கிபி 1014 கிபி 1044 வரை ஆட்சி செய்தார். அவரும் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி தான் கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக மாறியது. கிபி 1023 அவர் அரியணை ஏறிய பின்னாடி அவருடைய மிக முக்கியமான படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பை சொல்லலாம். அங்கே அவர் கங்கை வரை சென்று பல பகுதிகளை கைப்பற்றினார். அதனால் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். ராஜேந்திர சோழன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற அவருடைய புதிய தலைநகரில் எழுப்பப்பட்டது. ராஜேந்திர சோழனுடைய கடற்படை ஸ்ரீவிஜய பேரரசை கைப்பற்ற அவருக்கு மிகவும் துணை புரிந்தது. சோழர்களின் கடற்படை வலிமையால் அவர்களின் கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. அடுத்து நாம் சோழ பேரரசின் வீழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற 3 அரசர்களும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. அதிலும் 3ஆவதாக பதவியேற்ற வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவரோட விஜயாலய சோழனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையேயான திருமண உறவு தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். குந்தவை மற்றும் விமலாதித்தனின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். இவர்களுடைய மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். ராஜேந்திர சாளுக்கியன் முதலாம் குலோத்துங்கன் என்ற பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். முதலாம் குலோத்துங்கன் தேவையற்ற போர்களை தவிர்த்த அவர்
பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆனால் முதலாம் குலோத்துங்கன் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்தார். மேலும் பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவின. காஞ்சிபுரம் தெலுங்கு சோழர்களிடம் சென்றது. 1679 பாண்டிய அரசன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து தனது ஆட்சியை நிறுவினார். இத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. அடுத்து நாம் சோழ ஆட்சியின் நிர்வாக முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். சோழர்கள் ஆட்சியில் மத்திய அரசின் நிர்வாகம் அரசரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. நாட்டில் தலைமை பொறுப்பில் இருந்த அரசர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டவராக இருந்தார். அதிகாரம் மொத்தம் அரசர்கிட்டே இருந்தது. அரசருடைய ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளில் எழுதப்பட்டன. அப்படி இல்லைன்னா கோவில் சுவர்களில் அரசரோட ஆணைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அரசாட்சி செய்ய உரிமை என்பது பிறப்பால் இருந்தது. அதாவது பரம்பரையாக அரசரோட மகன் தான் அடுத்து அரசராக முடியும். அரசர் தனது மூத்த மகனை வாரிசாக தேர்ந்து செய்ய 2-3 பசங்க இருந்தால் மூத்த பையன் தான் ராஜாவாக இருக்க முடியும். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மண்டலங்களில் அவங்க ஆளுநராக இருந்தபோது அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு பின்னால் அரசாக இருக்கும்போது நல்லா ஆட்சி பண்ண முடியும்னு அப்படி பண்ணாங்க. சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தாங்க. நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நாட்டு பிரிவுக்குள்ளும் பல கூற்றங்கள், அதாவது கிராமங்களின் தொகுப்பு இடம்பெற்றிருந்தது. கிராமமே நிர்வாக அமைப்பில் மிகச்சிறிய அலகாகும். நாம் உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. அந்த காலத்தில் முக்கிய தொழிலாக விவசாயம் தான் இருந்தது. கிராமப்புறங்களில் விவசாயிகளின் குடியிருப்புகள் அதிகமாக உருவாகியிருந்தது. அவை ஊர் என்று அழைக்கப்பட்டன. நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர். பிராமணர், கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். மாணவர்களே, சோழர்கள் நிர்வாகத்தில் நகரப்பகுதியில் பல தொழில் செய்கிறவங்களாம் குடியேறியிருந்தாங்க. வியாபாரம் செய்யும் வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் என்பவர்கள் நிர்வாகம் செய்தார்கள். தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள் அங்கே இருந்தாங்க. இரும்பு தொழில் செய்பவர்கள், தங்க வேலை செய்வோர், நெசவு தொழில் செய்வோர், மட்பாண்டம் செய்வோர், இந்த மாதிரி பல தொழில் செய்கிறவங்களும் நகரத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை நிர்வகிக்க தனி குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு சோழர்களின் ஆட்சி காலத்தில் நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. அன்றைய கால நாட்டார் அமைப்பும் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்குது. இந்த நாட்டார் அமைப்பு மக்களுக்கிடையே நடைபெறும் சில குழுக்களுக்கிடையே நடைபெறும் பூசல்களை தீர்த்து வைத்தது. சோழர்கள் ஆட்சியில் அரசாங்கம் நேரடியாக தன்னுடைய நிர்வாகத்தை பண்ணாமல் கிராம சபை, ஊர் சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் பல மன்றங்களை தோற்றுவித்து அந்த மன்றங்கள் மூலம் பல்வேறு குழுக்கள் மூலம் சோழ அரசு பணிகளை மேற்கொண்டது. இந்த குழுக்கள் என்னென்ன பண்ணாங்கன்னா, நீர்ப்பாசனம் செய்யுது, நீர்ப்பாசன வசதி செய்து கொடுக்கறது, சாலை வசதி பண்ணி கொடுக்கறது,
கோவில்கள் கட்டுறது, தோட்டங்கள் அமைக்கிறது, வரி வசூல் செய்கிறது, மத விழாக்களை நடத்துதல் போன்ற பல பணிகளை இவை மேற்கொண்டன. அடுத்து நாம் புகழ்பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மாணவர்களே, இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமே இந்த உத்திரமேரூர் ஆகும். இந்த உத்திரமேரூர் கிராமத்தில் கிராம சபை எப்படி நடத்தணும், எப்படி அமைக்கணும், எப்படி தோற்றுவிக்கணும்னு ஒரு கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பது குறித்த விவரங்களை தெளிவாக விளக்கும் இந்த கல்வெட்டு தான் உலக புகழ்பெற்றதாக விளங்குது. மாணவர்களே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராம சபைக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் முறையை இந்த கல்வெட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழர்களுடைய நிர்வாக அறிவை எண்ணி உலகமே வியக்குது. அது எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். குடும்பினா வார்டு, ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினர். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. அதாவது 30 வார்டுங்க இருந்தது தான். போட்டியிடும் ஆடவர், ஆண்கள் போட்டியிட வேண்டும். அவர்கள் 35லேருந்து 70 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. இது முதல் தகுதி. அந்த வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். படித்தவங்களாக இருக்கணும். நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும். இதெல்லாம் அடுத்த தகுதிங்க. அதாவது படிச்சிருக்கணும், நில உரிமை இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். இதெல்லாம் ஒரு தகுதியாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக வார்டுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களுடைய பெயரை பனையோலை துண்டுகளில் எழுதப்படும். அவங்க யார் யார் நிற்கிற ஆசைப்படுறாங்களோ அவங்க பேர்லாம் பனையோலையில் எழுதப்படும். அந்த பனையோலை துண்டுகள் மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும். ஒரு பானையில் போட்டுருவாங்க. மன்றத்தோட மூத்த உறுப்பினர் என்ன பண்ணுவார்னா, எல்லார் எதற்கும் ஒரு சிறுவனை அல்லது சிறுமியை அழைத்து குடத்துக்குள் இருந்த ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். இம்முறையின்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். அடுத்து நாம் சோழர்களின் வருவாய் அமைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். சோழ அரசின் பொதுவான வரி எதுனா நிலவரி தான். ஏராளமான நிலங்கள் இருந்தது. விவசாயிகள் விவசாயம் பண்ணாங்க. அதனால் முக்கியமான தொழிலாக விவசாயம்தான் இருந்தது. நிலவரி காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு என்ன பண்ணுச்சுன்னா, விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. நிலத்தை அளந்தார்கள். நிலத்தை அளந்த பின்னாடி தான் நிலவரியை அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. ராஜராஜன் கோல் என்ற நில அளவை கோலும் வழக்கத்தில் இருந்தது. மகசூலில் 1/3 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த நிலவரி பெரும்பாலும் தானியமாகவே வசூலிக்கப்பட்டது. நிலவரி தவிர தொழில் வரி இருந்தது. வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டது. அடுத்து நாம் நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். சோழ அரசர்கள் சில நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள், கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள், மத நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. வரி விலக்கு கொடுத்துருந்த நிலங்களில்
சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டது. நிலத்தோட உரிமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டார்கள். நிலம் வச்சிருந்தவங்க உரிமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டார்கள். வேளாளர்களில் மற்றொரு பிரிவினரான உழுகுடி என்பவங்க நிலங்களின் ஒரு உடைமையாளர்களாக இருக்க முடியாது. அவங்க கூலிக்கு மட்டும் வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க. உழுகுடி என்ற வேளாண் வகை சேர்ந்தவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. அந்த பிரம்மதேய நிலம்னா என்ன, பிராமணர்களுக்கு கொடையாக கொடுத்த அந்த நிலங்களில் அந்த உழுகுடி வேளாண் வகை பிரிவினர் வேலை செய்யணும். மொத்த விளைச்சலில் பெரும் பகுதி அது மேல்வார்னு அழைக்கப்பட்டது நிலத்தோட உரிமையாளருக்கு போச்சு. அதில் சிறிய பகுதி விளைச்சலில் சிறிய பகுதி கீழ்வாருன்னு அழைக்கப்பட்டது. அது உழுகுடிகளுக்கு பிரித்து கொடுத்தார்கள். விவசாயம் என்ற அந்த உழுகுடிகளுக்கு மிக குறைந்த அளவே கூலி கிடைத்தது. பெரும்பகுதி நில உடைமையாளர்களுக்கு கிடைத்தது. அது இல்லாமல் அடிமை மற்றும் பணி செய்யும் மக்கள் என்பவர்கள் இருந்தாங்க. அடிமை தொழில் செய்கிறவங்க, அதாவது நிலத்தை தோன்றது சில கடுமையான வேலைகள் செய்வதற்கு அடிமை என்ற பணி செய்யும் மக்கள் இருந்தாங்க. சமுதாயத்தில் கீழ்நிலையில் இவங்க இருந்தாங்க. சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இருந்தாங்க. அடுத்து நாம் சோழர்களுடைய நீர்ப்பாசன முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் ஏற்படுத்தப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை இந்த நீர்ப்பாசனத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் இருக்குது. சோழர்கள் காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை தண்ணியை திசை மாற்றி விடுவதற்கு வடிவாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. வர தண்ணி வேறு திசையில் வடிஞ்சு அது போகிறதுக்கு வடிவாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாணவர்களே, தேவைப்படுற நீரை கொண்டு வர்றது வாய்க்கால்னு சொல்கிறோம். வாய்க்காலில் தான் தண்ணி வரும். நமக்கு எங்கேருந்து தண்ணி வேணுமோ வாய்க்கால் வெட்டி தண்ணி கொண்டு வருவோம். தேவைக்கு அதிகமான தண்ணியை வெளியேற்றுவது வடிகால். அதாவது நமக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு, அதை எடுத்துகிட்டு வேறு வழி இல்லை, அதை வெளியேற்றணும்னு சொன்னால் அது பேர் வடிகால். வாய்க்கால்ன்றது தேவையான தண்ணியை கொண்டு வர்றது. வடிகால்னால் தண்ணியை தேவைக்கு அதிகமான தண்ணியை வெளியேற்றுறது. அதே போல் ஊர் மக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. ஊர் மக்களுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர்றது ஊர் வாய்க்கால். நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. அதாவது தண்ணியானது ஒரே பகுதிக்கு ஒருத்தருக்கே ஒரு நிலங்களுக்கே செல்லாமல் மாற்றி மாற்றி மடை திருப்புவாங்க. ஒரு பகுதிக்கு ஒரு முறை போகும், மறுநாள் வேறு பகுதிக்கு தண்ணி போகும். இது மாதிரி சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. அடுத்து நாம் சோழர் காலத்தில் இருந்த மதங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மாணவர்களே, பொதுவாக சோழ அரசர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்தார்கள். அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகம் வந்தது. குடிமாறன் அடியார்க்கும் அடியே
அந்த பல அடியார்களால் பாடப்பட்ட அந்த பாடல்களை நம்பியாண்டார் நம்பி என்பவர் தொகுத்தார். அவை திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன. முதலில் நாம் காண்பது தஞ்சை பெருவுடையார் கோயில். இது கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து நாம் காண்பது சோழர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தாராசுரம் என்னும் கோயில். ஓவியக்கலையும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளது. சிற்ப வேலைப்பாடுகள் மிகச் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோயில் உலக புகழ் பெற்றுள்ளது. பல வெளிநாட்டவர்கள் இந்த கோயில் சிற்ப வேலைப்பாடுகளை பார்வையிட வந்த வண்ணம் உள்ளனர். இக்கோயில் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். மிக அழகிய சிற்பங்கள் நுணுக்கமாகவும் காண்போர் வியக்கும் வண்ணமும் செதுக்கப்பட்டுள்ளன. உருக்கு வேலைப்பாடுகளில் செப்புச் சிலைகள் சோழர் காலத்தில் மிக சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளன. சோழர் கால ஓவியங்களும் மிகச் சிறப்பு வாய்ந்தவை. படத்தில் நாம் பார்ப்பது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உள்ள மாமன்னன் ராஜராஜன் மற்றும் கருவூர் தேவரின் வண்ண ஓவியம். 1000 வருடத்திற்கு முன்பு வரைந்த ஓவியம் இன்றளவும் சிறப்பாக உள்ளது. சோழர்களின் ஆட்சியில் தமிழகம் ஒரு கலைக்களஞ்சியமாக இருந்தது. சோழர்கால கோயில்கள் வழிபாட்டு இடங்கள் மட்டுமில்லாத பெருமளவு நிலங்களையும் கோவிலுக்கு சொந்தமாக கொடுத்துருந்தாங்க. அந்த வருவாயெல்லாம் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற கோயிலுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டிருந்தன. வந்தார்கள். முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த அரசர்கள் 1048ஆம் ஆண்டு இதே போன்ற கல்லூரியை நிறுவினார்கள். அது புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை என்னும் ஊரில் 1048 நிறுவினார்கள். அதுக்கப்புறம் 1067 இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் இதே போன்ற வேத கல்லூரியை நிறுவினார்கள். உன்னதமான பக்தி இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டதாகும். சோழர் காலத்தில் நடைபெற்ற உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சோழர் காலங்களில் வணிகம் தடை தோங்கியது. அதில் முக்கியமானவர்கள் 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளைச் சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கடல் கடந்து வந்து தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய வந்த 5 இனக்குழுக்கள், அதுதான் 5 வண்ணத்தார்னு நம்ம சோழர்கள் காலத்தில் கூறப்பட்டது. அது யாருன்னா 5 வண்ணத்தார் யாருன்னா மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள். இவங்க தான் 5 வண்ணத்தார் குழு. 5 வண்ணத்தார் என்பவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க. அவங்க கப்பலில் இருந்து இங்கே வியாபாரம் செஞ்சதுனால கடல் பக்கத்தில் இருக்கிற நகரங்களில், துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க. மணி கிராமத்தார் என்பவர்கள் உள்ளூர் வணிக குழுவை சேர்ந்தவங்க. இவங்க உள்நாட்டு வியாபாரத்தை கவனிப்பவங்களாக இருந்தாங்க. 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தாரும் 2 அமைப்புகளாக பிரிஞ்சிட்டாங்க. 500வர்
திசை 1500 என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. அவை கர்நாடக மாநிலத்தில் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. இந்த 500 அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வாணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவழம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இழை துணிகளும் இறக்குமதி செய்யப்பட்டன. ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருள்கள், விலையுறந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவையாகும். மாணவர்களே, தென்னிந்திய புதிய அரசுகள் என்ற இந்த பாடத்தில் பிற்கால சோழர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதோட பாகம் 1 முடிந்தது. அடுத்து நாம் 2ஆம் பாகத்தில் பாண்டியர்களை பற்றி, இந்த தென்னிந்திய புதிய அரசுகள் பாடத்தில் பாண்டியர்களை பற்றி 2ஆம் பாகத்தில் தெரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.